माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्ण हरे गोविंद जय जय गोपाल जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय
Nitai Gauranga, Nitai Gauranga, Nitai Gauranga, Nitai Gauranga, Nitai Gauranga, Gauragari. Jaya Sacinandana Gauragari. Gaura Gaura Gauragari. Gaura Gaura Gauragari. Gaura Gaura Gauragari. Adita Pavana Gauragari. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Jaya Prabhupada, Jaya Prabhupada, Prabhupada, Jaya Prabhupada. हरिनाम संकीर्तन यज्ञ की श्रील प्रभुपाद की जय प्रेमन. ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 6 பதம் 16 பதம் 17. நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்லுங்க. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்ட கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவ போதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். பொருளுரை. உண்ணுதல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் இந்நான்கும் உடலின் உந்துதல்களாகும். இவற்றிற்கான தேவையற்ற கடின உழைப்பு யோக பயிற்சியின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். உண்ணுதலை பொறுத்தவரை புனிதப்படுத்தப்பட்ட உணவினை, அதாவது பிரசாதத்தினை மட்டும் ஏற்பதற்கு ஒருவன் பழகிவிட்டால் அதனை எளிதாக நெறிப்படுத்தி விடலாம். பகவத்கீதையின்படி பகவான் கிருஷ்ணருக்கு காய்கறிகள், பூக்கள், பழங்கள், தானியங்கள்
பால் போன்றவற்றை அர்ப்பணிக்கலாம். இவ்விதமாக மனிதர்களுக்கு தேவையில்லாத உணவை, சத்துவகுணத்தில் இல்லாத உணவை தவிர்ப்பதற்கு கிருஷ்ண உணர்வினன் இயற்கையாகவே பழகிவிடுகிறான். உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வினன் பக்தி தொண்டில் உள்ள தனது கடமைகளை செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருப்பதால் தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் சிறிது நேரத்தையும் பெரும் நஷ்டமாக கருதுகிறான். அவ்வியர்த்த காலத்துவம், தனது வாழ்வின் ஒரு நிமிடத்தை கூட இறைவனின் தொண்டில் ஈடுபடாமல் கழிப்பதை கிருஷ்ண பக்தனால் தாங்க முடியாது. எனவே அவனது தூக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும். இவ்விஷயத்தில் அவனுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சதா சர்வகாலமும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருந்ததால் 2 மணி நேரம் மட்டுமே உறங்கினார். அதுவும் சில சமயங்களில் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூர் தனது ஜபமாலையில் தினமும் 3 லட்சம் திருநாமங்களை ஜபிக்காமல் உறங்க மாட்டார். பிரசாதத்தையும் கூட ஏற்க மாட்டார். உழைப்பை பொறுத்தவரை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் விருப்பத்துடன் தொடர்பில்லாத எதையும் செய்வதில்லை. இதனால் அவனது உழைப்பு புலன் நுகர்ச்சியிலிருந்து விடுபட்டு எப்போதும் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. புலன் நுகர்ச்சி என்னும் கேள்விக்கே இடமில்லை என்பதால் கிருஷ்ண பக்தனுக்கு பௌதீக ஓய்வு என்பதே கிடையாது. இவ்வாறாக தனது உழைப்பு, பேச்சு, உறக்கம், விழித்துள்ள நிலை மற்றும் எல்லாவிதமான உடல் இயக்கங்களையும் நெறிப்படுத்தியுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எவ்விதமான பௌதீக துன்பமும் இல்லை. ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இங்க தமிழ்ல படிக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. தமிழ் பேசுவீங்க இல்லையா? புரியுது இல்லையா? புரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஓகே, ரெகுலரா வந்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம். தமிழ் பாஷையும் கத்துக்கலாம். ஓகே, இங்க 4 விதமான விஷயங்களை பத்தி பகவான் சொல்றார். உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். இங்க இந்த 4 விஷயங்களையும் நெறிப்படுத்தியவன் சொல்லியிருக்காங்க. நெறிப்படுத்தியவன் அப்படின்னா என்னன்னா, இப்போ மழை வருது, மழை வந்தா ஆத்துல காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க, நிறைய போயிட்டே இருக்கு. அது வந்தா பயிர்களுக்கு எந்த உபயோகமே இல்லை. உபயோகம் இருக்கா? நிறைய தண்ணி வந்தா உபயோகம் இருக்கா? இல்லை. அதைவே ஒரு இடத்துல தேக்கி வச்சு ஒரு பைப் மூலியமா கொண்டுட்டு போய் அளவா கொடுத்துட்டு இருந்தா அது நல்லா வரும், பயிர்கள் எல்லாமே நல்லா வரும். அப்ப அங்க என்னன்னா, அங்க தண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க, கட்டுப்படுத்தப்படுது. தண்ணி வந்து அதனுடைய போக்கிலேயே விடுறதில்லை. தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி சின்ன பைப் லைன் மூலியமாக அந்த பயிர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்ன, கட்டுப்படுத்தல், நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை. உண்ணுதல்ங்கிறது நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்றதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பத்தின ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாத அளவுக்கு மக்கள் வெளியே நடந்துட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காரு பிரபுபாதா தன்னுடைய பொருளுரையில, பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுறது அப்படிங்கிறத நெறிப்படுத்தப்பட்டது. பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் அதை மட்டும் சாப்பிட்டு இருக்கும்போது அங்க நம்ம அதை கட்டுக்குள்ள கொண்டு வரோம். நம்முடைய புலன்கள் கட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. நம்ம பிரசாதமா சாப்பிடல அப்படின்னா அது கண்ட்ரோல் ஆகிறது இல்லை. ஏன் கண்ட்ரோல் ஆகிறது இல்லை அப்படின்னா, அதுல வந்து சாதாரண பௌதீக விஷயங்களை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த உணவு பதார்த்தங்களை, பண்டங்களை யார் சமைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில வந்து ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க எல்லாரும், நிறைய பேர். அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற சாப்பாடு அவங்க எப்படி சமைக்கிறாங்க,
எப்படி சமைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த மனோநிலையில் சமைக்கிறாங்க அது தெரியாது. ஆக்சுவலா அந்த மனோநிலை, மனசுத்தி, சித்த சுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சித்த சுத்தி கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த செய்யக்கூடிய சாப்பாடு அதுவுமே கரெக்டா இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும், அதுல இருக்கிற அந்த நம்முடைய அந்த சமைக்கிறவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா பாய்சனுமே அந்த ஃபுட்டில் தான் போகும். அப்ப என்ன ஆகுது, அந்த ஃபுட்டுமே கெட்டு போயிருக்கு. இப்ப சமைக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இது புரியுதுங்களா? சாப்பிட்றப்போ நம்ம வந்து தப்பு செய்யறது இல்லை. ஆனா வெளியே வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகுது, அவங்க சமைக்கிறவங்களுடைய மனோநிலை, அவங்க எந்த மாதிரியான உணர்வுடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படியே நமக்கு பாதிக்கப்படுது. எப்படின்னா, ஒரு தொத்து வியாதி ஒருத்தருக்கு இருக்கு, இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அந்த தொத்து வியாதி இருக்கிறவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு பக்கம் போகும்போது கூட்டத்துல போனாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற நோய் மற்றவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆயிடும். அதே மாதிரிதான் ஒரு தவறான பௌதிக உணர்வுள்ள ஒருத்தர் சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த உணவு அது வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களையும் பாதிச்சிருது. அதனாலதான் வந்து நம்முடைய இந்த புலன் கட்டுப்பாடுல இருந்து யாருமே நம்ம மீண்டு வர முடியறதில்லை. இதுக்கு உதாரணமா சொல்லணும் போனா, கேரளாவில் சமீபத்தில் நடந்தது. கேரளாவில் கண்ணூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஜெயில அங்க வந்து அவங்க கைதிகளை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கொஞ்சம் என்ன உள்ள எல்லாரையும் கொண்டுட்டு வந்து ஜெயில அடைச்சாச்சு. ஜெயில அடைச்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கணுமேன்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சமைக்கிற வேலை கொடுத்தாங்களாம். சமைச்சு அதை பேக்கெட் பண்ணி கடைகளுக்கெல்லாம் அவங்க வந்து டெலிவரி கொடுத்தாங்களாம். அப்ப இது போயிட்டு இருக்கு. இது சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். என்ன பண்ணாங்க, அவங்க உடனே அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்வீட்டுகளை தயார் பண்ணாங்க. அந்த ஸ்வீட்டுகளை தயார் பண்ணி அதையும் கடைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டாங்க. அப்ப கடையில் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு அது யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது செஞ்சது யாரு, ஜெயில் கைதிகள். ஜெயில் கைதிகள் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க, கொலை செஞ்சவன், கொள்ளையடிச்சவன், வேற என்னென்னமோ தவறுகள் செஞ்சவன் தான் அங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை தான் வரும். இன்னைக்கு விஞ்ஞானிகளே ஒத்துக்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து எதை நினைச்சிட்டு சமைக்கிறாரோ அந்த உணவிலும் அவருடைய எண்ணங்கள் உள்ளே பதியும். என்ன நினைச்சிட்டு சமைக்கிறாரோ அந்த பதிவுகள் எல்லாம், அவருடைய எண்ண பதிவுகள் எல்லாமே அந்த உணவில் இருக்கும். அப்ப அதை சாப்பிடுறது மூலியமாக நாமளும் அதனால பாதிக்கப்படுறோம். இதுக்கு பிரபுபாதர் வந்து இனிமே ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு பாம்பு இருக்கு. பாம்பு வந்து ஒரு பால்ல, ஒரு பாத்திரத்துல பால் வச்சிருக்கு. அதுல வந்து வாய் வச்சிருச்சுன்னா நம்ம அதை சாப்பிடுவோமா? அது விஷத்தை கக்கலினாலும் கூட சாப்பிட மாட்டோம். ஏன்னா அது விஷம் தான் வச்சிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பௌதிகவாதிகள், அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய எண்ண பதிவுகள் எல்லாமே அதுல வர்றதுனால இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அதை கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்துறது, பகவானுக்கு அதை படைச்சு அப்புறமா நம்ம எடுத்துக்கும் போது அங்க பிரச்சனை இல்லை. பகவானுக்கு நம்ம தினசரி உணவு செய்யறோம், அதை வந்து சாதாரண அப்படியே சாப்பிட்டா கர்மா. எப்ப அது பக்தி ஆகுது, அதை எடுத்து பகவான் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து அது பக்தி, அவ்வளவுதான். அது நெறிப்படுத்தப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உண்ணுதல் அப்படிங்கிறது மூலியமாக நாம் அதைய கட்டுப்படுத்துறோம். அதே மாதிரி உறங்குதல், தூங்குறது அப்படிதான். பாத்தீங்கன்னா தூங்குறது அவங்கவுங்க எல்லாமே ஒரு கணக்கு வழக்கே இல்லை. சில பேர் அதுல வந்து ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, இவ்வளவு மணி நேரம் தூங்கலாம், இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு. சில பேருக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீன்னு இருக்கிற நேரம் எல்லாம் அப்படியே தூங்கிடுவாங்க. நைட்டு அவங்க ஒரு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. டைம் எல்லாம் இல்லை, நினைச்ச நேரத்துக்கு தூங்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பாட்டுங்கோடு இருக்கு இல்லைங்களா, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு. அப்போ தூங்குறது வந்து அளவா தூங்கிட்ட பிரச்சனை இல்லை. இதுல எல்லாம் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்ல. இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு, வேண்டான்னு சொல்ல, அதை வந்து நெறிப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறார். அளவோட சாப்பிட்டுக்கணும். அது சொல்லுவாங்க, அதாவது ஒரு எறும்பு இருக்கு. எறும்பு வந்து நான் யானை மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சா முடியுமா? எறும்புக்குன்னு உண்டான வயிறு வேற, அது ஒரு இவ்வளவுதான் இருக்கும். எறும்பே இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு அந்த நம்முடைய வாயில 2 பல்லும் இருக்கு, ஜீரண மண்டலம் இருக்கு, அதுக்கு வயிறு இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே எதுவும் இருக்கு. ஆனா அளவுல சின்னதா இருக்கு.
ஆனா அந்த எறும்பு நான் யானை அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? அது கரெக்டா? இல்லை. அது என்ன ஆகும்? அதுக்கு நோயைத்தான் உருவாக்கும். அதே மாதிரிதான் இந்த உறங்குதல், உண்ணுதல் இது எல்லாமே கட்டுப்படுத்தப்பட வேணும், நெறிப்படுத்தப்பட வேணும் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணா சொல்றாரு. அதே மாதிரி உழைத்தல். உழைத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு கேலிக்குரிய விஷயமாக இருக்கு உழைத்தல் அப்படிங்கிறது. ஏன்னா உழைத்தல் அப்படிங்கிறது தன்னுடைய தேவைக்காக செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது போய் இது ஏதோ நம்ம யாருக்கோ பாடுபடுறதுக்காக வேண்டியே பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது திருப்பூர்ல சொல்லவே வேண்டாம். ஒரு ஷிஃப்ட், 1.5 ஷிஃப்ட், டபுள் ஷிஃப்ட், 3 ஷிஃப்ட், அவங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை. அந்த இருக்கிற டைம் எல்லாம் யாருக்கோ போய் பாடுபடுறாங்க. அந்த அந்த உழைப்பை பகவானுக்கு பாடுபட்டா பிரயோஜனம் உண்டு. யாருக்கோ பாடுபடுறதுல நமக்கு நாளைக்கு நமக்கு நம்முடைய இங்க பூமியில நம்முடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு பின்னாடி நாம் போகும்போது நான் இன்னாருக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துக்குவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணாவுக்கு வேலை செஞ்சேன்னு எடுத்துக்குவாங்க. அப்ப மக்கள் அதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டிதான் நாம் இங்க எல்லாருமே கூப்பிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்காங்க அப்படிங்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, எப்ப கேட்டாலும் டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க, கார்ல ஸ்பீடா போறாங்க, பெட்ரோல் தீர போகுது. அவர் என்ன சொல்றாரு? நான் ட்ரெயின் போய் பிடிக்கணும். சரி, பெட்ரோல் இருந்தா தான் நாங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்காக போக முடியும். ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, பெட்ரோல் போட்டு போய் பங்கில் போய் நின்றுட்டு இருந்தா ரயில் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது அவங்க ஒரு நல்ல புத்தியோட சொல்றதா, முட்டாள்தனமா சொல்றதா? முட்டாள்தனமா சொல்றாங்க. அதாவது அந்த பெட்ரோல் போட்டா தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்காவது போக முடியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? பெட்ரோல் போடுறதுக்காக நான் வண்டி நிறுத்தினா அந்த டயத்துல ட்ரெயின் பிடிக்க முடியாது. ஆனா பெட்ரோல் போடலன்னா இடையிலேயே நினைக்குமே, ஓடவே ஓடாது. அப்போ இது எல்லாமே ஒரு தவறான ஒரு சிந்தனை அப்படிங்கிறதுதான். நமக்கு அதை பத்தின ஒரு தெளிவான கண்ணோட்டம் இல்லை, அதை பத்தின புரிதல் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? புரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்க நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அப்ப நம்ம இஸ்கான் கோயில்கள் எல்லா பக்கமே இந்த மாதிரி விஷயங்களை பகவத்கீதையாக அடிப்படையாக வச்சு பகவத்கீதையில என்னெல்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே சொல்லி கொடுத்து மக்களை கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதன் மூலியமாக அவங்க நல்ல ஒரு ஆன்மீக கல்வியை தேடுறாங்க. பிரபு ஹரே கிருஷ்ணன், மேலே உட்காந்து பிரபு, மேலே உட்காந்து. அப்போ அவங்களுக்கு அதை கத்துக்காமையே அவங்க தோணுன மாதிரி எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் தவறு வருது. அதே மாதிரி கேளிக்கையும் அதே மாதிரி தான். எல்லாமே லிமிட் தான், அளவா இருந்துட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கை 4 விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு. அப்ப இந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கணும். இந்த ஒண்ணு வேண்டாம், எனக்கு மோட்சம் வேண்டாம், மற்ற 3 மட்டும் வேணும் அப்படின்னா அங்கதான் டேஞ்சர். அதுதான் டேஞ்சர். நம்முடைய வாழ்க்கை மோட்சத்தை நோக்கிதான் இருக்கணும். பகவானுடைய திருத்தலத்தை அடைவதற்காக இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலையாகி போறதுக்கான ஒரு இலக்கு தான் நம்ம இருக்கணும். அந்த இலக்கை எப்படி அடையிறது? இந்த 3ஐயும் சேர்த்துட்டு வேணாலும் நம்ம இலக்கை அடையலாம். ஆனா இந்த இலக்குங்கிறத விட்டுட்டு மற்ற 3ஐயும் மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அதை அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப அங்க என்ன சொல்றாங்க? தர்மம், அற வாழ்க்கை நம்ம வாழணும், தர்மத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது அடுத்தது என்ன ஆகுது? அந்த மாதிரி அடிப்படை தர்மம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அங்க வரக்கூடிய நம்ம ஈட்டக்கூடிய பொருள் அது நல்ல விதமா செயல்படுத்தப்படும், செலவு செய்யப்படும். ஏன்னா பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் மட்டும்தான் நல்ல செலவு செய்வாங்க. அதையே கிருஷ்ணருக்கான பணியில, திருப்பணியில அவங்க செலவு செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சேர்க்கப்படுது. அதே கிருஷ்ணருக்கு கொடுக்காம வேற எதுக்கோ கொடுக்கும்போது என்ன ஆகுது? அது கர்மாவா மாறிடுது. கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே நமக்கு நம்முடைய இலக்கை அடைவதற்கான நற்கதியை கொடுக்குது. கிருஷ்ணரோட சம்பந்தப்படலை அப்படின்னா அது பாவ கர்மாக்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தர்ம, அர்த்த, நம்ம தர்மப்படி வாழணும், பொருளை ஈட்டலாம், தப்பில்லை. ஆனா அதை எப்படி செலவு பண்ணணுமோ அப்படித்தான் செலவு பண்ணணும். எல்லாமே லிமிட்டட் தான். அப்புறம் காமம்னால அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை,
அதுலயுமே அளவு இருக்கணும். நாம அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சந்ததி விருத்திக்காக திருமணம் பண்ணிக்கலாமே ஒழிய புலன்ப வாழ்க்கைக்காக திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்குது. தனக்காக குழந்தை பெத்துக்கிறதுக்காக, ஒரு பக்தியுள்ள குழந்தைகளை பெத்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாமே ஒழிய நமக்கு வெறும் புலன்பத்திற்காக அந்த திருமண வாழ்க்கை அங்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்படல. அது ஆடு மாடுகள், பூனை, நாய், நரி எல்லாமே அது பண்ணிட்டு இருக்கு. அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படாத வாழ்க்கை. சில மனிதர்களே அதை விரும்புறாங்க. நாய்களை பாரு எவ்வளவு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா மனிதன் பாரு எவ்வளவு கட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அது மிருக வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்ப மனித வாழ்க்கை அப்படிங்கிறதால அங்க நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. அப்ப தர்ம அர்த்த காம. காமம் அப்படிங்கிறது நீ ஆடு மாடு மாதிரி விலங்குகள் மாதிரி உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு திருமண வாழ்க்கை அது வச்சுட்டு அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க ஒவ்வொரு மாதிரி விதமான காரியங்களை செய்யணும். அந்த திருமண வாழ்க்கையில 25ல ஆரம்பிச்சு 50ல முடிஞ்சிடணுமா? 50க்கு மேல போகக்கூடாது. 50 ஆச்சுனாவே அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை முழுமையாக செய்வதற்கான ஒரு நேரத்தை அதுக்கு பின்னாடி ஒதுக்கணும். அவங்க ஏதோ தன்னுடைய குடும்பத்துக்காக எதை செய்யறாங்கன்னா ஓகே, தப்பில்லை. ஆனா அந்த குடும்ப வாழ்க்கையில புலன் இன்பத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது அது அங்க 50 வயசுக்கு மேல வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா புலன் இன்ப வாழ்க்கையிலேயே நம்முடைய ஊறி போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லை. அதுக்கு இன்னைக்கு 90 வயசுக்காரனுமே தப்பு செய்யறாங்க. இதுல எப்படி அவங்களுக்கு கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லை. இல்ல இன்னைக்கு குற்றங்கள் இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய நடக்குது அப்படின்னா அந்த குற்றங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன? இந்த புலன்பம் அது அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு, கட்டுப்படுத்தப்படுவதில்லை அப்படிங்கிறதான். அப்ப இங்க இந்த 4 விஷயங்கள் தர்ம அர்த்த காம, இந்த 3ஐயும் உள்ளடக்கி நாம மோட்சத்தை அடையலாம். இந்த 3 இல்லாம வேணாலும் மோட்சத்தை அடையலாம். ஆனா மோட்சம்ங்கிறது அது தனி ஆன்மீக கல்வி, ஆன்மீக ஒரு செயல்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம பகவானை அடைவதற்கு முடியும். இல்லாவிட்டா என்ன ஆகும்? இந்த பௌதிக உலகத்திலேயே நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்போம். தர்ம அர்த்த காம இந்த 3 மட்டும் செஞ்சுட்டு இருந்தான் அது என்ன தனி பௌதிகமான ஒரு விஷயம். அப்ப நம்முடைய இலக்கையை நம்ம புரிஞ்சுக்கல, எப்படி வேணாலும் நம்ம வாழலாம். அதாவது நம்ம உதாரணங்கள் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா விலங்குகளை நம்ம உதாரணம் வச்சுக்கூடாது. அது மாதிரி பிராணிகள், நாய், விலங்குகள் இதெல்லாம் எப்படி வேணாலும் தெரியுது, நம்ம அப்படி தெரியலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம நமக்கு மேல இருக்கிறவங்களை நம்ம உதாரணமாக வச்சு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்காக நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான். அப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இது எல்லாம் நான் செய்யக்கூடாதா, அப்ப பணம் சம்பாதிக்க கூடாதா, நான் பிச்சைக்காரனா எடுக்கணுமா அப்படிங்கிறது அல்ல. பற்றின்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நான் பிச்சைக்காரனா இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அதன் மேல் பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதான். நமக்கு வீடு கட்டிக்கலாம், கார் பங்களா வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா அதன் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். அதாவது இதுக்கு உதாரணமா சொல்ல போனா ஜனக மகாராஜா மிகப்பெரிய ராஜா. பகவான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மாமனார், சீதா தேவியினுடைய அப்பா. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ராஜா. அவர் ஒரு பற்றில்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கக்கூடிய ஒரு முனிவரனுடைய மனோபாவத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? அவருக்கு வெளியே எங்கேயாச்சும் போகணும்னா ரதம் வேணும், சண்டைக்கு போகணும்னா குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் வேணும். தனக்கு சேவை செய்யறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சேவை வேணுங்கிறது இல்லை. ஆனா அந்த பாரம்பரியத்துல வழிமுறையில கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ராஜா அப்படிங்கிறவர் மெயின்டைன் பண்றதுக்கான சில அடிப்படை தேவைகள், அடிப்படை பாரம்பரியமான சில விதிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. அப்ப அதுக்காக இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறார் மற்ற ராஜாக்களை போலவே. அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த மந்திரிகள், அவங்கெல்லாம் முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்கதான் மந்திரிகளா இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்களாம், ஜனக மகாராஜா ரொம்ப புல இன்பத்தில் ஈடுபட்டு இருக்காரு, அவர் தன்னுடைய ராஜ பதவியை ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இது ஜனக மகாராஜாவுடைய காதுக்கு வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த மந்திரிகளை எல்லாம் சாப்பிட்றதுக்கு வர சொல்றாரு. அங்க வரும்போது மந்திரிகள், அந்த ரிஷிகள் எல்லாம் வர்றாங்க. அங்க ஒரு டேபிள் போட்டிருக்கு,
அதுல உட்கார்றாங்க. அங்க பார்த்தா அங்க சாப்பாடு பரிமாறுறதுக்காக வந்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இளம் பெண்கள். அவங்க வந்து கொஞ்சம் அரையும் குறையுமான ஆடைகள் போட்டுட்டு இளம் பெண்கள் வர்றாங்க. வந்து அவங்களுக்கெல்லாம் பரிமாற வர்றாங்க. அவங்க யாரு? ரிஷிகள். அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது. அப்ப பெண்கள் இருந்து அவங்க சற்று விலகி இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவங்களே பரிமாற வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம். சரி, இது இப்படி இருக்க மேல பாக்குறாரு. மேல அந்த ரிஷிகள் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா அந்த சாப்பிட்டு இருக்கிற டேபிளுக்கு மேல பூனை ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருக்கு. பூனை வந்து அது ஒண்ணும் பண்ணல, கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. ஆனாலுமே பூனை வந்து ஒரு அமங்கலத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பூனை ஒரு அமங்கலத்தினுடைய அடையாளம். அப்ப அதுல அந்த அவங்களுடைய சாப்பிடக்கூடிய அந்த டேபிளுக்கு நேர் மேல அந்த பூனையை கட்டி விட்டுருக்காங்க. அந்த பூனையிலிருந்து ஒரு முடி கீழே அவங்களுடைய சாப்பாட்டுல விழுந்தாலும் அது அமங்கலமானது. ஏன்னா எந்த ஒரு பூஜையாகவும் யாகங்களாகட்டும் இதுல எதுவுமே வந்து அந்த பூனையினுடைய ஒரு முடியோ அதனுடைய அசுத்தங்கள் எதுப்பட்டாலும் அது மொத்தமே வந்து அந்த யாகம் நிறைவேற்றப்படாததான் கருதப்படுமே ஒழிய அது பூரணம்ங்கிறதுக்கு அல்ல. அப்ப அது ஒரு அமங்கலமானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா அங்க அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறி வரும்போது அந்த இளம் பெண்கள் அவங்க வந்து பரிமாறுறாங்க. இவங்களுக்கு ஒரே தயக்கம். ஏன்னா இவங்க எல்லாருமே பிரம்மச்சாரிகள். ஆனா பெண்கள் அரையும் முறையுமான ஆடைகளோட வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க தயங்கிட்டே இருக்காங்க. மேல எந்த நேரத்தில் வேணாலும் காத்துக்கு அப்படியே பூனையினுடைய முடி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி அது ஒரு தயக்கம். ஏன்னா அந்த பிரசாதம் வேஸ்டா போயிருமே அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பிரசாதமா சாப்பிட்றவங்க. அப்போ ஏதோ பேருக்கு ஜனக மகாராஜா சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக வேண்டி கொஞ்சமா ஏதோ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜனக மகாராஜா கேட்கிறாரு, ரிஷிகள் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எல்லாம் நல்ல விதமா சாப்பிட்டீங்களா? திருப்தியா இருந்ததா? உணவு எப்படி இருந்தது அப்படின்லாம் கேட்கிற அபிப்பிராயம் கேட்கிறாரு. அப்ப இந்த ரிஷிகள் சொல்றாங்க, நாங்க எங்க சாப்பிட்டோம், நாங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு. ஏன் நல்ல உணவுகள் நாங்க தயாரிச்சிருந்தோமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சாப்பிடக்கூடிய மனோநிலையில் நாங்க இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் பிரம்மச்சாரிகள், எங்களுக்கு இளம்பெண்கள் வந்து பரிமாற வந்தாங்க, அதுவும் அவங்க அரைகுறையான ஆடைகள் இருந்தாங்க. இதனால நாங்க அதுல இருந்து பெண்கள்ல இருந்து நாங்க விலகி இருக்கக்கூடியவர்கள். அதனால சாப்பாடு மேல எங்களுடைய கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க ஒரு பூனை வேற எங்கேயும் மேல கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க, அதனுடைய இதுவுமே வந்து பார்த்துட்டு பிரசாதத்தை அமங்கலப்படுத்தி விடுமோ அப்படிங்கிற தயக்கம் எங்களை சாப்பிட்றதுக்கே எங்களுடைய மனசு அதுல போகல அப்படிங்கிறாரு. அப்போ ஜனக மகாராஜா சொல்றாரு, இதேதான் என்னுடைய வாழ்க்கையுமே. நான் வந்து இந்த ராஜ்யத்துக்கு மொத்தத்துக்குமே என்ற அரசனாக இருந்தாலும் நான் வந்து அரசன் அப்படிங்கிற இதுக்கு வந்து பாரம்பரியத்துக்காக என்னுடைய உடைகள், எனக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், என்னுடைய ரதம், எனக்கு வரக்கூடிய சொல்லுவாங்களே ரஜகத துரக பதாதிகள், அந்த இது எல்லாமே வந்து அவர் ராஜாவுக்கு உண்டான அடையாளங்களை ஒழிய அதை நான் அனுபவிக்கல அப்படிங்கிறார். அப்போ அந்த ஜனக மகாராஜா அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும், அவ்வளவு பெரிய நாட்டுக்கு அதிபதியா இருந்து, எவ்வளவு பொருள்கள் எல்லாம் அதாவது சீதாதேவி இருந்த நாடு மிதிலை எப்படி இருக்குமாமா, கீழே நம்ம எல்லாம் இப்ப நிலத்துல எப்படி கல்லு மண் எல்லாம் பார்த்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தங்க துகள்கள், தங்க குண்டுமணிகள் இதெல்லாம் அங்கங்க செதறி கிடக்குமா, வைரம் இந்த மாதிரி இதெல்லாம். அவ்வளவு செல்வாக்குள்ள வளம் மிக்க நாடு மிதிலை. அது எங்க இருக்கு? நேபாளத்தில் இருக்கு, இங்க இல்ல. முதல்ல எல்லாமே ஒன்னாத்தான் இருந்தது. முதல்ல வந்து மொத்த பாரத வருஷம் சொல்லுவாங்க. அந்த பாரத வருஷம்ங்கிறது எது ஆச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா, இது எல்லாம் ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளும் சேர்ந்து, இந்தியா அடக்கம் ஆப்பிரிக்கா எல்லாமே, கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்தி ஒரே நாடா பாரத வருஷம்னு அது பேர் இருந்தது. பரத மகாராஜா ஆண்டதுனால பாரத வருஷம். பரதன்னா நம்ம ராமாயணத்துல வர்ற பரதன் இல்லை, அது வந்து பாகவதத்தில் இன்னொரு பரதன் வர்றார், ரிஷபதேவரனுடைய மகன், அவர் வந்து ஆண்டார். அப்ப இந்த எல்லா ஆட்சிகளுமே எல்லாத்துக்கும் பேரரசாக மையமாக திகழ்ந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லி. அது வந்து அஸ்தினாபுரம்ங்கிற பேர்ல இருந்தது. அது இன்னைக்கு பழைய டெல்லின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறது புது டெல்லி, நியூ டெல்லிம்பாங்க. அப்ப பழைய டெல்லி அதுதான் வந்து அஸ்தினாபுரம் இருந்தது. அங்க இருந்துதான், அதை மையமா வச்சுதான் உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே இருந்தது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு அரசு அந்த மாதிரி இருந்தது. அதுல ஒரு பகுதி இவரு ஜனக மகாராஜா, அவ்வளவு செல்வாக்குள்ளவரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இதுல ஆசை இல்லை, பற்று இல்லை. அதுதான் அவருடைய மனோபாவமே.
எல்லாம் இருக்கு, இருக்கட்டுமே. ஆனா நான் அதுக்காக இதெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வரல. நான் அவருடைய கோலே வேற. அப்போ இது எல்லா மனிதகுல மொத்தத்துக்குமே பொதுவான இலக்கு அப்படிங்கிறது அதுதான், பகவானை இறைவனை சென்றடைவது அப்படிங்கிறத இது சொல்லியிருக்காங்க. அதனால்தான் தர்மார்த்த காம மோட்ச அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அந்த மோட்சம் அப்படிங்கிறத மட்டும் விட்டுட்டு தனியே இந்த 3 விதமான கேளிக்கைகளை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதே ஜனக மகாராஜா எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரியான பற்றின்மை இதுக்கு சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படின்னா, தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எடுத்து ஆட்டினோம்னா அது உள்ள ஆடும். என்ன ஆடும்? உள்ள இருக்கிற தண்ணி தான் ஆடும். ஆனா அதே நல்ல முத்தி பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னா வேற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த ஓடுக்குமே அந்த தேங்காய்க்கு கொப்பரைக்கு சம்மந்தமே இருக்காது. அது தனியே கழண்டு வந்துடும். அது தேங்காய்க்குள்ளதான் இருக்கு, ஆனா அது தன்னுடைய அந்த மேல் தோலே அது நீக்கிடுச்சு. அப்ப அதே மாதிரிதான் நாம் வாழக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடமா இருந்தாலும் சரி, நம்ம பௌதிக வாழ்க்கையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா புலனின்ப வாழ்க்கையில ரொம்ப நம்ம இன்னைக்கு இந்த கலியுகத்தில் நாம அதனால ரொம்ப பாதிக்கப்படுவதற்கு, தடுக்கி விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாக்குற பக்கமெல்லாம் அதுதான். இங்க நாம என்ன சொல்றோம்? கிருஷ்ணா என்ன சொல்றாரு? உண்ணுதல் அப்படிங்கிறது நெறிப்படுத்தப்படணும், கட்டுப்படுத்தப்படணும் சொல்றாரு. எப்படி கட்டுப்படுத்துறது? உண்ணுதலை எப்படி கட்டுப்படுத்துறது? பேசணுமே. எப்படி கட்டுப்படுத்துறது? பகவானுக்கு படைச்சு சாப்பிடும் போது கட்டுப்படுத்தப்படுது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரோட்ல எங்க பார்த்தாலும் என்ன ஜாஸ்தி இருக்கு? பிரியாணி கடைகள். அது அவங்க எந்த மாதிரி கடைகள்ல என்ன மாதிரி மனோநிலை சமைப்பாங்க? அது எப்படி நமக்கு எந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை நமக்கு உருவாக்கும்? நம்ம நல்ல ஒரு குணமுள்ள மனிதர்களா ஆக முடியுமா? முடியாது. நமக்கு தாழ்ந்த குணங்கள் தான் இருக்கும். அதே சமயம் ஹரே கிருஷ்ணா பகவானுடைய மந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னா தேவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலயே நம்மாழ்வார் அழகா சொல்றாரு, பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி மகிழ்ந்து ஒளிதர கண்டோம் சொல்றாங்க. என்னதுக்கு நம்ம எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது? பொலிக 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 அப்படின்னா வாழ்க வாழ்க வாழ்க. நலியும் நரகமும், நரகமுங்கிறது நாங்க ஒண்ணுமே இல்லை, நரகம்ங்கிற ஒண்ணு இல்லை. அப்புறம் கலியும் கெடும், கலின்னது கலி புருஷன். இன்னைக்கு கலின்னு சொல்றோம். கலியில நடக்கிறதெல்லாம் கெட்டதா தான் ஜாஸ்தி நடக்குமா. அப்ப அந்த மாதிரி அதனுடைய விளைவுகளும் போயிரும். நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. நமன்னா யாரு? யமன். யமனுக்கு இங்க வேலையே இல்லை. ஏன்? எந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இல்லாம போகும்? கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி மகிழ்ந்து ஒளிதர கண்டோம் சொல்லியிருக்காங்க. கடல் வண்ணன்ங்கிறது யாரு? கடல் வண்ணன்கிறது சாட்சாத் கிருஷ்ணா. நீலமேக சியாமளவர்ணன் சொல்லுவாங்க இல்லைங்களா? கடல் வண்ணன், கடல் வண்ணன் பூதங்கள். பூதங்கள்னா பேய் பிசாசுன்னு நினைச்சுக்க வேண்டியதில்லை. பூதங்கள்ங்கிற அவருடைய பக்தர்கள் தான் சொல்றாங்க. அப்ப கடல் வண்ணன் நம்மாழ்வார் அப்பவே சொல்லியிருக்காரு. அப்போ கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி மகிழ்ந்து ஒளிதர கண்டோம் அப்படின்னா அவங்க இந்த பகவானுடைய திருநாமங்களை பாடி ஆடி அதுலயே அவங்களுக்கு சந்தோஷம் வருமா? அது எப்படி வருமா? இந்த அப்படி துள்ளி குதிச்சு ஆடும்போது அவங்களுடைய பின்னங்கால்கள் இங்க புடனில் அடிக்குமா, அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்தில் ஆடுவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு காலம் வருது. அதனால பயப்பட வேண்டாம், அதனால பயப்பட வேண்டாங்கிறாங்க அவங்க. இங்க யமனுக்கு வேலை இல்லை, கலியினுடைய தாக்கங்கள் எல்லாமே கெட்டு போயிரும், இது எல்லாமே போயிரும். அது எப்போ வரும்? கிருஷ்ண பக்தர்கள் அவருடைய நாமத்தை சொல்லி பாடி ஆடும்போது இந்த விளைவுகள் எல்லாமே போயிரும். அப்ப அங்க என்ன இருக்கும்? அப்ப இது எல்லாமே இந்த பகவானுடைய நாமங்களை சொல்லி பாடி ஆடும்போது இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பற்றின்மை அப்படிங்கிறது வரும். அப்ப பற்றின்மை இந்த உலக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னா ரொம்ப முக்கியம். நாம அதாவது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு விதிக்கப்படவே இல்லை. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் நமக்கு ஒரு பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதமோ இந்த மாதிரியான சாஸ்திரங்கள் நமக்கு வழிகாட்டுது. ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு கைடன்ஸ் இல்லாம ஒரு ஊருக்கே போறோம் அப்படின்னா அங்க ஒரு கைகாட்டி வச்சிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்கு? கோயம்புத்தூர் போகணுமா 40 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, சென்னை போகணுமா 500 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க.
அப்போ போக போக அங்க சென்னை 450 கிலோமீட்டர், சென்னை 300 கிலோமீட்டர், அப்படி அங்கங்க போர்டு பார்த்துட்டே போறோம். அதனுடைய வழிகாட்டுதலின் படி போகும்போது நாம கரெக்டான இலக்கு சென்னைக்கு போகணுமா போயிடுவோம். அதே சமயம் அந்த போர்டு எதுவும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ரூட்ல போயிட்டு இருக்கோம், அங்க சென்னைங்கிற எழுத்தே தட்டுப்படல. அப்ப எப்படி நாம போற வழி வேற. அப்ப நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போய் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம தவறான வழிமுறையில் போயிட்டு இருக்கோம். இதை எடுத்து சொல்றதே யாரு? இது நீங்க தவறான வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது யார் எடுத்து சொல்றது? அதை எடுத்து சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடிய மனநிலையில நம்ம வாழ்றோமா? இல்லை. அப்ப அதனால நாம சாஸ்திரங்கள் இது நமக்காகவே படைக்கப்பட்டது. பகவான் இந்த சாஸ்திரங்களை விட்டு, அதாவது பகவான் தன்னுடைய லீலைகளை இந்த பௌதீக உலகத்திலே முடிச்சிட்டு அவர் புறப்பட்டாச்சு அப்படின்னா அது சொல்லுவாங்க. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு? அவர் ஒரு வேடனுடைய அம்பால கால் துளைக்கப்பட்டு அவரு இந்த உலக லீலைகளை விட்டுட்டு புறப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு வேடனுடைய அம்பை ஒரு தெய்வத்தை துளைக்குமா, அது ஏதாச்சும் பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னா இல்லை. இது நமக்கு ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகவானுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி மரணம், ஜனனம் இது எதுவுமே இல்லை, மூப்பு. ஏன்னா நமக்கு பிறந்தாச்சுன்னா பிறந்த மாதிரியே நம்ம இருக்க போறதில்லை. மரணம் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் பல்வேறு மாற்றங்களை அடையுது. 5 வயசுல ஒரு மாதிரி இருக்கிறோம், 10 வயசுல ஒரு மாதிரி இருக்கிறோம், 25 வயசுல ஒரு மாதிரி இருக்கிறோம். அது இப்படியே போக போக முதுமை நம்மை அது மாற்றத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டே இருக்கு. ஆனா பகவானுக்கு அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் நவயவனம். நவயவனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இளமையோட இருப்பாங்க, புத்திளமையோட இருப்பாங்க அப்படிங்கிறதான். ஏன்னா அவர் பௌதீக உடலை எடுக்கவில்லை. பௌதீக உடலை அவர் எடுக்கல. அவர் ஆன்மீக உடலோடு இருக்கிறார். அது இயற்கையான உடல். இப்ப யாருக்கெல்லாம் நமக்கு ஒரு நோய் வேண்டாம், எனக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோம்? இங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு எனக்கு நோயே வரக்கூடாது? யாருக்குமே விருப்பம் இல்லையா? நோய் வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு? மரணம் வந்துதான் ஆகும். ஆனா வராம இருக்கிறதுக்கு வழி இருக்கு. அதான் அங்க சேர்ந்த மரணம் இல்லை. அப்போ இந்த உடலை நாம் எடுத்திருக்கிறதுனால தான் நமக்கு இது எல்லாமே வருது. நமக்கு முதுமை, நோய், மரணம் இது எல்லாமே நம்ம பாதிக்குது. அப்படின்னா அது நம்ம இங்க இருக்கிறதுனால தான். நாம ஏதோ ஒரு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டோம். அதனால்தான் நாம இங்க மாட்டிக்கிட்டோம். அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிட்ட என்ன மாதிரி வேண்டணும், பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றாரு. ஐநந்த தனுஜ கிங்கரம் பதிதம்மாம் விஷமே பவாம்புதவ். நான் நந்த மகாராஜாவின் புதல்வனே, நான் எப்படியோ இந்த பௌதிக உலகத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னை தயவு செஞ்சு இதுல இருந்து எடுத்து காப்பாத்தி உன்னுடைய பாதத்தில் ஒரு தூசியாக என்னை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அவர் சாட்சாத் பகவான். அவர் இதை வேண்டணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஒரு பக்தனுடைய வடிவில ஒரு பக்தனானவன் இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கணும். பகவானிட எதையோ கேட்டுட்டு இருக்க கூடாது. இந்த ஒரு கோரிக்கை, நாம என்னை இந்த இருந்து பௌதீக உலக வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாலே அவர் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு இந்த மாதிரியான முதுமை, வயசாகிறது, வியாதி வர்றது, மரணம் வர்றது எதுவுமே இல்லாத உலகம் வைகுண்டம். அந்த வைகுண்டத்துக்கு என்ன சொல்றாங்க? கவலைகள் இல்லாத உலகம். அப்ப வைகுண்டத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டா பத்தாது, அதுக்கான ஒரு முயற்சிகளை நாம எடுக்கணும் அப்படிங்கிறதான். அப்ப நாம இந்த மாதிரியான ஒரு நைவேத்தி அப்போ இந்த மாதிரி நாம ஒரு வாழ்க்கையில ஆன்மீகத்தையும் சேர்த்துக்கும் போது என்ன ஆகுது? நமக்கு நம்முடைய எந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அது எல்லாமே நிறைவேற்றப்படுது. இல்லாட்டி நமக்கு சிக்கலாயிருது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் இந்த ஜெபம் பண்றதா எனக்கு வேண்டாம், என்னால முடியாது. புக்கு படிக்கணுமா, அது என்னால முடியாது. ஆனா இதெல்லாம் சிலதெல்லாம் செய்யறோம். நம்ம ஒரு உயர்நிலைக்கு போகணும் அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் ஒரு போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? அவர் படிச்சிருக்கிற படிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த போலீஸ் வேலைக்கு ஃபிட்டா இருக்கிறாரா இல்லையான்னு நாங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல அவருக்கு மேல தாவணும், கீழே ஓடி குதிக்கணும், இது என்னென்னமோ பண்ணணும், கைத்துல எல்லாம் பிடிச்சி ஏறணும். இந்த மாதிரி நிறைய இப்ப டெய்லி ஓட சொல்லுவாங்க. ஐயோ இதெல்லாம் கஷ்டமான வேலை, இதெல்லாம் யாருக்கானது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன என்னது? போலீஸ் வேலைக்கு அவர் தகுதி இல்லாதவர்.
இப்ப போலீஸ் வேலைக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில தகுதியினுடைய அடிப்படையில வச்சிருக்காங்க. அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு பயிற்சியும் அவங்களே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது அது அவங்க அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் நம்ம மனித வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம ஒரு பயிற்சி மூலியமாக சில கஷ்டங்களை, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, சில அசௌகரியங்கள் வேணா சொல்லலாம், அது கஷ்டம் இல்லை. அப்போ அதை இப்போ கோயிலுக்குள்ள போறோம், அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அங்க கரண்ட் இல்லை, இல்லை ஃபேன் இல்லை, ஏதோ புழுக்கமா இருக்கு, அந்த ஒரு அவஸ்தையை அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அதை தாண்டி நமக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சில பௌதீக அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு சிற்பி என்ன பண்ணாரா, ஒரு சிலை செய்வதற்காக கல் தேடி போனாராம். அப்படி கல் தேடி போகும்போது வழியில ஒரு பெரிய கல், சிலை விக்கிரகம் செய்யறதுக்கான ஒரு கல்லை பாக்குறாரு. அந்த கல்லை கேட்கிறாரு, நான் உன்னை சிற்பமாக வடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த கல் என்ன யோசனை பண்ணுது, இல்ல இல்ல உளி அடிபட்டா வலிக்கும், ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். அப்ப வேற இன்னொரு கல் கேட்டுக்க, அதுவும் வேண்டான்றது. அப்புறம் அப்படியே போகும்போது ஒரு கல் கேட்கும்போது என்ன சொல்லுது, இல்ல என்னை நீங்க சிலையா வடிக்கலாம், விக்கிரகமா வடிச்சுக்கலாம் அப்படிங்குது. சரின்னு அந்த சிற்பி அந்த கல்லை எடுத்துட்டு அவர் விக்கிரகமா வடிக்கிறார். ரொம்ப அழகான சிற்பம். ஆனா நிறைய அந்த அழகு அப்படின்னு வரணும் அப்படின்னாலே அங்க நிறைய உளி அடி வாங்கிதான் ஆகணும். அது இந்த கர்விங்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த சிற்பமாக செய்யும் போது அதுக்கு நிறைய வலி ஏற்படுத்தா செய்யுது. ஆனா எல்லாம் முடிஞ்சது, அதை கொண்டு போய் கோயில்ல பிரதிஷ்டை பண்றாங்க, அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பண்றாங்க. அங்க பூஜைக்கு ஆராதனைக்குரிய ஒரு விக்கிரகமாக அந்த கல் மாறிடுச்சு. இப்ப கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு இன்னொரு கல் தேவைப்படுது. எதுக்கு? தேங்காய் எடுதேங்காய் விடுவாங்க இல்லைங்களா, அந்த எடுதேங்காய் போடுறதுக்கு கல் வேணும் பாக்குறாங்க. தேடி தேடி எங்க தேடி கல் கிடைக்கல. அப்போ அந்த முதல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு ஒரு கல், அந்த கல் ஞாபகம் வந்துருச்சு. உடனே அந்த கல் எடுத்துட்டு அவங்க போட்டுட்டாங்க. போட்டு அந்த கல்லிலேயே வர்றவங்க போறவங்க எல்லாம் இந்த தேங்காயை எடுதேங்காய் போடுறாங்க. அது சில சமயத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் பாஸ் ஆனா 108 தேங்காய் உடைக்கிறேன், 11 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பெஷலா அன்னைக்கு கல் தேங்காயில அடி வாங்கிட்டே இருக்குது. ஆனா அந்த விக்கிரகம் அது ஆராதிக்கப்பட்டு கொண்டுட்டு இருக்கு. அதுக்கு வேற சஃபரிங் பொண்ணு இல்லை. அது மாலை மரியாதைகள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இருக்கு. அந்த விக்கிரகம் அதனுடைய அந்த ஒரு நிலையில இருக்கு. ஆனா இந்த மாட்டேன்னு சொன்ன அந்த கல்லு என்ன, அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கல்லடி வாங்கிட்டு இருக்கு, இந்த தேங்காயால அடி வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நாம சில அசௌகரியங்களுக்கு வேண்டி நாம நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்ம அங்க விட்டுறக்கூடாது. அதனால நாம ஆன்மீக வாழ்க்கையை நம்ம கூட வச்சுட்டு, நம்முடைய லௌகீக வாழ்க்கையும் கூட வச்சுட்டு எல்லாமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றி 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 அப்படிங்கிறதான். அதனால நம்ம இந்த மாதிரி தினசரி அந்த ஆன்மீக வாழ்க்கைக்காக நம்ம குறைஞ்சது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த 2 லைன் அந்த வார்த்தைகளை நம்ம சொன்னா போதும், அது மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப யாருக்காச்சும் இதுல சந்தேகங்கள் ஏதாச்சும் கேள்விகள் இருக்குங்களா? கீர்த்தன் பண்ணிடு. யாருக்காச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? இல்லை. சரி, ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு கீர்த்தன் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம